டொக்க மாட்டீங்கன்னா. ஆஹா ஹிமாவாரி, இத பாத்தியா? இதுதான் நம்ம ஊரோட மியூசியமா. ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. நாம இப்போ மியூசியம் பார்க்க வந்திருக்கோம். அதனால எல்லாரும் இங்க சத்தம் போடாம அமைதியா இருக்கணும். நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சதுல்ல? ஆஹா, இது சூப்பர் ஷோவாச்சே. நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் இப்ப டிவி ஷோல வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், அங்க பாருங்க, விசித்திரமா இருக்கு. என்னால இத நம்பவே முடியல. இங்க ரெண்டு மேரிச்சான் இருக்காங்களே. அட, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே. இவனோட டூப்ளிகேட். உண்மையான மேரி நான்தா. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. போலி மேரி யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம். சரி கேளுங்க. போர் அடிச்சா மேரி என்ன பண்ணுவா? வய முட்டை தின்னுவா. மேரிக்கு எது சாப்பிட பிடிக்கும்? சாப்பிட எது கொடுத்தாலும் பிடிக்கும். இவங்க ரெண்டு பேரும் சரியான பதில சொல்றாங்க. நான் சொன்னதை நீங்க நம்பல? இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. யார் உண்மையானவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க ரெண்டு பேர்ல ஒரிஜினல் யாருன்னு நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன். இத புடிங்க. என்ன இது? என்னது மேக்ஸ் டெஸ்ட் எழுதணுமா? ஆமா, இந்த புக்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமையும் உடனடியா சால்வ் பண்ணுங்க. பார்த்த உடனே தலை சுத்துதே. இதெல்லாம் ஒரு மேக்ஸ். எனக்கு தலை சுத்துதே. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதோ அவதான் டூப்ளிகேட். என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? மேரி, மேரி, உனக்கு எதுவும் ஆகலையே? பதில் சொல்லு மேரி. இல்ல, எனக்கு எதுவும் இல்ல. நான் நல்லாதா இருக்கேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இப்ப நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். டூப்ளிகேட் மேரி, முடிஞ்சா இதுல இருந்து தப்பிச்சு பாரு. உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா சண்டை போட்ட. ஆனா இதோட உன்னை விட்டுட்டு போயிடுவேன் மட்டும் தப்பு கணக்கு போடாத. நான் மறுபடியும் வருவேன். ஆனா இப்ப கிளம்புறேன். மேரி, உண்மையிலேயே உன் திறமையை நிரூபிச்சிட்ட. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தன்னம்பிக்கையோட இருக்கணுங்கிறத நீ எங்களுக்கு புரிய வச்சுட்ட. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. எங்க கூட சேர்ந்து ஊர் சுத்துறதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் பெர்மிஷன் வாங்கி தரேன். இந்த பொம்மை பேசுது. நான் ஒரு சாதாரண பொம்மை இல்ல, மேரியோட தம்பி. நாங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்ல, நாங்க மேஜிக்கல் உலகத்துல இருந்து வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கு. நீ ரொம்ப பேசுற. மத்தவங்களுக்கு வேணா நீ மேஜிக்கல் மேரியா இருக்கலாம். எங்களை பொறுத்தவரைக்கும் நீ சாதாரண மேரி தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சரியா தானே சொல்றேன்? நீங்க அப்படி இருக்கணும்ங்கிறது தான் என் ஆசை. ஆனா நடந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க மறக்கிறது தான் நல்லது. நம்ம 3 பேரும் டீம் கூட இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மியூசியம் பார்க்க வந்திருக்கோம். அதனால இங்க எல்லாரும் சத்தம் போடாம அமைதியா இருக்கணும். இங்க நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நாளைக்கு எனக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். நம்ம சூப்பர் பவர்ஸ் பத்தி தெரியலனாலும் உங்கள நல்லா பழகுறாங்கல்ல? ஆமா, நீ ரொம்ப சரியா சொன்ன. ஷீலா கூட நீ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீ தான் ஒரிஜினல் மேரின்னு கண்டுபிடிச்சிட்டே தெரியுமா? அப்படியா? சரி, இந்த இடத்துலதான் அவங்க ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க. எல்லாரும் கூட்டமா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? இந்த ஷீலா கிட்ட இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஹே கசாமா, ஆமா, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? கசாமா, உனக்கு விஷயம் தெரியாதா? நேத்து இங்க ஷூட்டிங் எடுத்தாங்கல்ல, அந்த மேரியோட ப்ரோகிராம் தான் நாங்க விளையாடிட்டு இருக்கோம். ஓ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தான். ஏன் நீ அந்த ஷோவை நேத்து பாக்கலையா கசாமா? எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல. அப்ப உனக்கு மேஜிக்னா சுத்தமா பிடிக்காதா? பரவாயில்ல, அவனை அப்படியே தோத்து விடுங்கப்பா. நான் தான்
பண்ண தெரியலன்னா சும்மா இருக்க வேண்டியதானே? நான் தான் மேஜிக்கல் மேரி. நான் தான் மேஜிக்கல் மேரி. நான் தான் மேஜிக்கல் மேரி. என் பேச்சு கேட்கலனா எல்லாருக்கும் பிடிச்சிக்கும். சாரி. இவனுங்கெல்லாம் ஆக்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. சரி நாங்க தப்பா தான் பண்றோம். நீ தான் ஒழுங்கா பண்ணுவல, செஞ்சு காட்டு. ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. நான் தான் மேஜிக்கல் மேரி. அச்சச்சோ, நல்லா மாட்டிட்டேனே. அரே சக்கனேனா, அம்மா எப்படி நீ கரெக்ட்டா பண்ற? ஆமா கசமா, சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. நான் சேனல் மாத்திட்டு இருக்கும்போது யதார்த்தமா அந்த டிவி ஷோவை பார்த்தேன். ஒரு விஷயம் தெரியுமா, மேரி அதுல சூப்பரா சண்டை போடுவாங்க. அது எப்படி தம்பி உனக்கு தெரியும்? மாட்டிட்டேனா? கமர்ஷியல் பிரேக் கூட விடாம மேஜிக்கல் மேரி ஷோவை நீ பாத்துருக்க போல இருக்கு தம்பி. நான் இல்ல பார்க்கல. அது வந்து பார்க்கல. நேத்து ஷோல வந்த மாதிரி நீ ஒரு டூப்ளிகேட் கசாமாவா இருப்பியோ? நீ என்ன வாய்க்க வந்தபடி வளரிட்டு இருக்க ஷேன்சான்? என் நண்ப கசாமாவோட மாஸ்க போட்டு வந்து எங்களை ஏமாத்தலாம் நினைச்சா விட்டுருவோமா நாங்க? என்ன பண்ற ஷேன்சான்? நீ கண்டிப்பா எங்க கசாமாவா இருக்க வாய்ப்பே இல்ல. நான் சொல்றத நம்புங்கப்பா. நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நான் உண்மையான கசாமா தான். நான் இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா பேசுவேன். அப்புறம் கணக்குல கூட நான் புலி. உங்களுக்கு எப்போ சந்தேகமா இருந்தா என்கிட்ட நீங்க கேள்வியை கேட்டு கண்டுபிடிச்சுக்கோங்க. என்ன கசாமா நீ இதுக்கே மிரள்ற? சும்மா ஜோக் அடிச்சோம் அவ்வளவுதான். ஏன் பயப்படுற? ஆமா உன் கூட சும்மா விளையாடணும் அவ்வளவுதான். எலானியா, கசாமானி எங்களுக்கு முன்னாடியே தெரியும். நாங்க கேலி பண்றத உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? என்ன கசாமா? கழுவியா நல்ல மொக்க வாங்கினியா? அப்படியா? இதான விஷயம். ஷபா, நான் தான் மேஜிக்கல் மேரி. ஐயா, நான் மட்டும் தான் மேரி மாதிரி கரெக்டா பண்றேன். குவாம் தீவுல இன்னைக்கும் எங்க பயணம் தொடருதே. ஐயா சூப்பர் சூப்பர். அப்பா அம்மா இங்க வாங்க, நல்லா இருக்குதுப்பா. ஐயா நல்லா இருக்கு, இங்க வந்து குளிக்கலாம். வாங்க 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 வாங்க. பாத்தியா மெட்சி, ஷின்சான் இந்த பீச்ல விளையாட எவ்வளவு ஆர்வமா இருக்கா? ஷின்சான் ஸ்விம் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணு. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 போதும். பாத்தீங்களா ஹரி, எல்லாரும் எவ்வளவு சூப்பரா ஸ்விம் பண்றாங்கன்னு. வரியா, நாமளும் ஸ்விம் பண்ணலாம். ஓகே. டென்ஷன் ஆகாத மிச்சி, இது இந்த ஊரோட ஸ்பெஷல் குக்கும்பர். குக்கும்பரா? ஆமா மிச்சி, இது இந்த ஊர்ல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் உன்னால பார்க்க முடியாது. அப்படியா? ஷின்சான் நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? குளிக்க விட மாட்டீங்களா என்ன? இப்ப நான் என்ன சொல்லிட்டு எங்க அம்மா இப்படி ரிவர்ஸ் கியர்ல ஓடுறாங்க? உல்டா ஓட்டத்துல ஓட்ட பந்தயமா? உங்க அம்மா பயந்து போய் ஓடுறாங்க. அத கூட இதெல்லாம் எதுக்கு உடம்புல மாட்டி வச்சிருக்க? கடல்ல தூக்கி போடலாம் வா. இந்த ரெண்டையாவது வீட்ல கொண்டு போய் வச்சுக்கலாமா? இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது. ஒழுங்கா எல்லாத்தையும் கொடு. ஷின்சான் மரியாதையா கொடுத்துடு. வேணாம் வேணாம். அம்மா ஏமா அப்படி பண்றீங்க? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்படி கிருத மாதிரி ஒட்டிக்கலாமா? சொன்னா கேட்க மாட்டேன். ஷின்சான் இதெல்லாம் நம்ம ஊர்ல வளர்க்க முடியாது, ஏன்னா நம்ம ஊர்ல கடல் தண்ணி இல்லையே. கடல் தண்ணி இல்லைன்னா அப்ப இந்த ஊர்ல வளர்க்க முடியாதா? அப்படின்னா கடல் இருக்கிற ஊருக்கு நாம ஓடிடலாம்ப்பா. வாய மூடு. சரி அத கொடு. தரமாட்டேன். இது வீட்ல வச்சு அழகா வளர்க்கலாமா? சூப்பரா இருக்கும்மா. அப்பதான் சொல்றாருல அத வளர்க்க முடியாதுன்னு. அப்புறம் என்ன? ஷின்சான் அது எல்லாத்தையும் கடல்லயே தூக்கி போட்டுரு, இல்லன்னா அது எல்லாம் அப்படியே வாடி கெட்டு போயிடும், புரியுதா? வாடி கெட்டு போயிடுமா? வானா இங்கே எந்திருக்கோன்னா பாய் பாய். நான் அப்புறம் வந்து பாக்குறேன். விட்டா இந்த பீச்லயே வீடு கட்டணும்னு சொல்லுவா போல இருக்கு. பயணிகளுக்கு ஒரு அறிவிப்பு, இன்னைக்கு நாம சப்மரீன் டூர் போக போறோம். என்ன மரீன் டூர்? சப்மரீனா? சப்மரீன்னா கடலுக்கு அடியில போற ஒரு கப்பல். உன்கிட்ட கூட ஒரு சப்மரீன் பொம்மை இருந்தது ஷின்சான். யாருக்கு தெரியும்? மசாலா கொண்டு போயிருப்பான்.
அம்மா தண்ணிக்குள்ள கப்பல் மூழ்கிடுச்சு. அதனாலதான் இது பேரு சப்மரீன். கடலுக்கடியில எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா? பயப்படாத ஷின்சான், இங்க நமக்கு எதுவும் ஆகாது. தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி வந்துற போது இவன் எப்படி பயப்படுறான் பாரு. விளையாடாதீங்க ஹாரி. அங்க பாருங்களேன், எவ்வளவு அழகான மீன்கள். அப்படின்னு இருக்கிறதுல சூப்பரா 2 புடிச்சு போடுங்க. அதோட மூக்கு எப்படி இருக்கு பாரு. ஷார்ப்னர்ல வச்ச பென்சில் மாதிரியே இருக்குமா? இல்ல இல்ல இல்ல. மிட்சி, ஷின்சான், அங்க பாருங்க, ஃபிஷ்க்கு டிஷ் வைக்கறாங்க. ஒண்ணா எவ்வளவு அழகா நீச்சல் அடிக்கிறாங்க பாரு. ஹாய் சொல்லு. இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது ஷாப்பிங் டைம். இங்க வந்து ஷாப்பிங் பண்றது மட்டும்தான் உன் எய்மா மிட்சி? வேற என்ன எய்ம் இருக்கும் ஹாரி? சரி வா, நாம இப்படி போலாம். ஒரு 30 பாக்ஸ் சாக்லேட் பேக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பொம்மையில ஒரு 15 பேக் பண்ணிடுங்க. அப்புறம் முக்கியமா கடையே வாங்கிட்டு வா போல இருக்கு. பேக் பண்ணிடுங்க. உங்க பர்ஸ் டர்னு கீழே போகுது, தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது வாங்கணுமா மிட்சி? அங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கம்மியான விலையில கிடைக்குது. சீக்கிரம் வாங்க போலாம். நைனா நைனா, அம்மாக்கு மட்டும் தான் ஷாப்பிங்கா? ஏன் நல்லா பண்ண மாட்டேன்னா என்னப்பா? சரி சரி போ, விலை கம்மியா இருக்க பொருளா பார்த்து வாங்க. ஓகே, விலை கம்மியான சாமான பார்த்து வாங்கணும். என்ன வேணும் தம்பி? எனக்கு இந்த ஒழுங்காட்டுற பொம்மை வேணும். இத நான் கிஃப்ட் ராப் பண்ணிடவா? நோ ஷாப்பிங். மை ஃபேமிலி நோ மணி. ரோஷினாக்கா மேடம்க்கு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஷாப்பிங் டைம் முடிஞ்சிடுச்சு. சந்தோஷம். இந்த ட்ரிப்புக்கு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல ஹாரி, நாமளும் ஷின்சானோட சேர்ந்து இன்னொரு தடவை டூர் கைடுக்கு பாய் சொல்லிடுவோம். நாங்க போயிட்டு வரோம். டாடா. அம்மா, நான் இங்கே இருந்துக்கிறேம்மா. இல்ல, என்னை விடுங்க. நீ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த ஊர்லயே இருந்துக்கிறேன். என்னை விட்டுருங்கம்மா ப்ளீஸ்மா. எனக்கும் இங்க தங்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு ஷின்சான். எனக்கும் தான். அடுத்த தடவை இந்த ஊருக்கு போகணும். பை பை கோ மை லேண்ட். ஜாலி ஜாலி. எல்லாருமா சேர்ந்து நீங்க அப்பாவோட ஆபீஸ்க்கு போலாமா? ப்ளீஸ் மிட்சி, ஒரு 2000 ரூபாய் கூட, மத்தத நான் பாத்துக்கிறேன். இல்ல ஹரி, என்னால முடியாது. ப்ளீஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே உங்களுக்கு பாக்கெட் மணி கொடுத்தேன். அப்புறம் என்ன? கொடுத்த, ஆனா அது செலவாயிடுச்சுங்கிறதுனால தானே நான் உங்ககிட்ட கேக்குறேன். கூட ப்ளீஸ். ஒவ்வொரு மாசமும் பத்தலன்னு காசு வாங்கிட்டு போறீங்க. ஆனா எதுக்கும் கணக்கு வழக்கே வர மாட்டேங்குது. வெளியில 4 இடத்துக்கு போயிட்டு வருவேன். என் கையில காசு இல்லன்னா 4 பேர் என்ன மதிப்பாங்களா? நீயே சொல்லு. அப்படின்னா பார்த்து பொறுப்பா செலவு பண்ணணும். கண்டபடி செலவு பண்ணீங்கன்னா நான் எப்படி குடும்பம் நடத்துறது? அம்மா சொல்றது கரெக்ட் பா. நீங்க எனக்கு சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டீங்க. இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. நான் காசை நிறைய செலவு பண்றேன்னா நீ செலவு பண்றதை என்ன சொல்றது? எங்க அப்பா சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் வீட்டுக்கு தேவையான பொருள் தானே வாங்குறேன். வேற என்ன வாங்குறேன்? வீட்டுக்கு தேவையான வாங்குறதுல என்ன தப்பு? ஆனா ஆபீஸ் போயிட்டு வரவனுக்கு கொஞ்சம் செலவெல்லாம் இருக்கத்தானே செய்யும். சொசைட்டியை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? வாயை மூடு ஷின்சான், நான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, நீங்க கிளம்புங்க ஹரி. சரி சரி, நான் சாயந்தரம் வந்து பேசிக்கிறேன். போயிட்டு வரேன். குவாண்டம் ரோபோட் டக்குன்னு கால தூக்குங்க, பறக்க வேணாமா? ஓ வீடு ஃபுல்லா எவ்வளவு குப்பை. ஒரு நாளைக்கு நானும் எவ்வளவு வேலை தான் செய்வேன். பாத்திரம் தேய்க்கணும், வீடு துடைக்கணும், எவ்வளவு வேலை தான் நானும் செய்வேன். ஷாப்பிங் போலான்னு பார்த்தா காசும் இருக்க மாட்டேங்குது, நேரமும் இருக்க மாட்டேங்குது. அம்மா, அப்போத்துல இருந்து பாக்குறேன். என்னமா தனியா பேசிட்டு இருக்கீங்க? என்ன? வாய மூடு. ஆஹா, முக்கியமான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வீட்லயே மறந்து வச்சிட்ட போல இருக்கே. காசை தான் பொறுப்பு இல்லாம அதிகமா செலவு பண்றீங்கன்னு பார்த்தா இப்ப பொறுப்பு இல்லாம ஆபீஸ் பேப்பரை வீட்லயே விட்டுட்டு போயிருக்கீங்களே.
நான் பாட்டு ஏதாவது கேட்க போய் கோச்சுக்கிட்டு எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டா? என்னாச்சு மிஸ்டர் நோஹரா? ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு நடக்க போற மீட்டிங்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு சார். அட ஓஹோ, இந்த மாசம் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு Dress வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்கு காசு தேறிடுச்சு. Dress எல்லாம் வாங்கணும்னு சொல்லி திட்டம்லாம் போடுறீங்க. அப்படியே எனக்கு தேவையான சாக்லேட், பிஸ்கட், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஓரமா உட்காந்து அரைச்சிட்டு இருப்பேன். கண்டிப்பா செல்லம். அம்மா வெளியில போயிட்டு வரும்போது நான் உனக்கு வாங்கிட்டு வரேன். ஐயா, அப்ப ஜாலியா நான் எல்லாம் சாப்பிடுவேன். ஹலோ, யாருங்க? அது வந்து பிட்சி, நான் தான். ஓ, நீங்களா? எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? அது விஷயம் என்னன்னா, என்னது? முக்கியமான ஆபீஸ் பேப்பரை வீட்லயே வச்சுட்டு போயிட்டீங்களா? அது நான் வேணும்னு செய்யல மிட்சி. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறீங்க. சரி சரி, நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளு. இன்னைக்கு அந்த ஆபீஸ் ஃபைல் இல்லாம என்னால வேலை செய்யவே முடியாது. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் எடுத்துட்டு வந்து தர முடியுமா? சரி சரி, நானே வரேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது போனை கட் பண்றீங்க. என்னம்மா அப்பா என்ன சொல்றாரு? ஷின்சான் செல்லம், சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. நாம உங்க அப்பாவோட ஆபீஸ்க்கு போலாம். ஷின்சான் செல்லம், போயிட்டு வர வரைக்கும் வம்பு பண்ணாம சமத்தா இருக்கணும். என்ன போகுது? நான் என்னைக்குமா செட்டப் பண்ணிருக்கேன்? உண்மையை உரைத்தால் ஊனு உண்டை. வாயை மூடிட்டு ஒழுங்கா வா. உங்களுக்கு என்ன மேடம் வேணும்? எங்க அம்மாக்கு கடைக்கு போறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் வேணும். எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கிற ஷின்சான்? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹிரோஷி நோகாரா கிட்ட ஒரு ஃபைல கொடுக்கணும். நேரா போய் லிஃப்ட்ல போங்க. அவர் 5th ஃப்ளோர்ல இருக்காரு மேடம். அம்மா, சாக்லேட்மா. என்னது தம்பி நீ? ஷின்சான், சரி சரி, நீ எடுத்துக்க தம்பி. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் மிஸ்டர் ஹிரோஷி நோகாராவை பார்க்கணும். ஓ, நீங்க நோஹாரா சார பார்க்க வந்திருக்கீங்க? நானும் அவரை தான் பார்க்க வந்திருக்கேன். இங்க நான் பேசிட்டு இருக்கல ஷின்சான், எதுக்காக இப்படி குறுக்க பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க நோஹாரா சார், உங்களை சந்திக்க உங்க வைஃப் வந்திருக்காங்க. இல்ல கூட பையனும் வந்திருக்கான். நைனா, நாங்க வந்தாச்சு. மிட்சி, ஷின்சான், உங்க எல்லாரையும் தொல்லை பண்றதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஹலோ மேடம், உங்க லஞ்ச் ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். நாங்க டெய்லி அதை தான் சாப்பிடுறோம். பரவாயில்ல, நன்றிங்க. நீங்க எல்லாரும் என் ஹஸ்பண்டுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்றீங்க. உண்மையை சொல்லணும்னா நாங்க அவருக்கு உதவல, அவர் தான் எங்களுக்கு உதவுனாரு. ஆமா ஆமா, நீங்க சரியா சொன்னீங்க. ஆமா மேடம், நாங்க இங்க இன்டர்ன்ஷிப்ல வேலை செய்யறோம். அதனால எங்களுக்கு சம்பளம் எல்லாம் எதுவும் கொடுக்க ஓ, மாட்டாங்க. நீங்க சொல்றது உண்மையா? அப்ப உங்க 2 பேருக்கு டெய்லி 3 வேளை சோறு மட்டும் தானா? ஷின்சான், தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் விளையாட்டு பையன். இந்தாங்க ஹரி. ரொம்ப ரொம்ப நன்றி மிட்சி. நான் கொஞ்ச நேரம் பயந்தே போயிட்டேன். எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ஹரி, இது என்னோட கடமை. உனக்கு ரொம்ப பெரிய மனசு மிட்சி. பக்கத்துல வெயிட்டிங் ரூம் இருக்கு, நீ அங்க போய் வெயிட் பண்ணு, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். மிஸ்டர் நோஹாரா, ஆமா இவங்க 2 பேரும் யாருன்னு சொல்லலையே? இவங்க என் வைஃப் சார். சார், இவர் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாரு. ஐயோ நீனா, இந்த டொப்பல் பட்டனை தானே நீங்க அன்னைக்கு வீட்ல வந்து சிரிக்கும் போது எப்படி இருக்கு பாருங்களேன். ஆக்ஷன் காமிங் மாதிரி சிரிக்க முயற்சி பண்றாரு போல இருக்குப்பா. சார், சின்ன பையன் விளையாட்டுத்தனமா சொல்லிட்டா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படியாப்பா சிரிக்கணும்? பரவாயில்லையே, சீக்கிரமா கத்துக்கிட்டீங்களே. இப்படி வா தம்பி. உங்க பையன் சுட்டியாவும் அழகாவும் இருக்கா மிஸ்டர் நோஹாரா. ஆமா, நீங்க செய்யற வேலைக்கு எங்க அப்பா மாசம் மாசம் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கறாரு? நான் கொடுக்கல, அவர்கிட்ட இருந்து நான் தான் வாங்குறேன். இனி உங்களுக்கு இந்த ஜென்மத்துக்கு ப்ரமோஷன் கிடையாது. ஹலோ, சில ஷேர்ஸ் வாங்கலாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணிருக்கேன் சார். உங்க டீடைல்ஸ் நீங்க ஃபுல்லா அனுப்புனீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் இத பாருங்களேன் சார். ரிப்போர்ட் ஒன்றும் பெரிய அளவுல இல்ல. சார், எஸ்டிமேட் கேட்டிங்கல, கொண்டு வந்திருக்கேன் சார். அம்மா, அப்பா பாருங்க எவ்வளவு வேலை செய்யறாரு. ஆமா ஷின்சான், காலையில நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிருக்க கூடாது ஹரி, என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல மிட்சி, இது ஒரு பெரிய விஷயமா? அப்பா என்ன பார்த்து அலாமா? இது மெசேஜ் ரீடர். கம்பெனி எனக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பணும்னா இது மூலமா அனுப்புவாங்க, புரியுதா? புரியுது. தப்பா எடுத்துக்காத மிட்சி, ஒரு முக்கியமான போன் வந்திருக்கு, நான் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்க பாரு ஷின்சான், உன் குவாண்டம் ரோபோட் பொம்மையை நான் அடுத்த மாசம் வாங்கி தரேனே. அது மட்டும் இல்ல, அடுத்த மாசமே நானும் புது Dress வாங்கிக்கிறேன்.
தப்பா எடுத்துக்காத மிச்சி, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை, அதனால நான் உடனே போயாகணும். என்னங்க ஹரி, இந்த பணத்தை பார்த்து நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுங்க. இதுல 4000 ரூபாய் இருக்கு மிச்சி. வச்சுக்கோங்கப்பா, கிடைக்கும் போது மனசு மாறிட்ட போகுது. உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசு மிச்சி. சிபாரிசு பண்ண எனக்கு ஒண்ணும் இல்லையா? நீ எங்க சிபாரிசு பண்ண? வாங்க பிளாசம் வியூக்கு ஒரு நல்ல இடத்தை தேடுவோம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் பொழுது எப்படி போக்குறது? எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் போதுமானதுதான். பிளாசம் டைம்ல நிறைய பேர் வருவாங்க. இந்த பிரசன்டேஷன் மட்டும் கிளைண்ட்டுக்கு பிடிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு ப்ரமோஷன் தான். ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா சம்பளம் அதிகமாகும். சம்பளம் அதிகமா வந்ததுன்னா வீடு வாங்கிடலாம். இதை விட நல்ல வேலை கிடைச்சதுன்னா நான் அந்த வேலைக்கு போவேன், மேனேஜர் கிட்ட சொல்லுவேன். அதுக்கு அவரு தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டு போயிடாத தம்பி, எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாரு. சரி சரி கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? என்ன அங்கிள், என்ன ஆச்சு? ஏன் லோக்கு லோக்கு? எனக்கு என்ன, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் தனியா பார்க்ல உட்காந்து டிராமாக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் நேரத்தை வீணாக்காதீங்க, புரியுதா? சம்பள உயர்வு தான் உங்க டிராமாவோட டைட்டிலா? எவ்வளவு சம்பளம் வேணாலும் உனக்கு ஏத்தி தரேன்ப்பா. ஆனா என் கம்பெனியை விட்டு மட்டும் நீ போக கூடாது. இதனாலதான் பசங்களையே எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இது பாருங்க அங்கிள். என்ன அங்கிள்னு கூப்பிடாதீங்க, அண்ணன்னு கூப்பிடுங்க. சரிங்கண்ணே. அம்மா, இங்க நின்னுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எதுக்காக நீ கேக்குற? இல்ல, கோட்டு சூட் எல்லாம் போட்டிருக்கீங்களே, இங்க உட்காந்து சும்மா கதை பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. ஆமா, எனக்கும் தான். இப்படியே போச்சுன்னா நம்ம நாடு அடுத்தவங்கள போய் நாடுமோ? இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியலையே. நான் தான் சொன்னல, நான் டிராமாக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன எதுக்காக தொந்தரவு பண்றீங்க? அப்ப இங்கே தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்களா? ஆமா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப காமெடியான ஆளா இருக்காரு. நீ வேற பெரிய மனுஷனே இப்படி பேசுற? மரியாதையா பேச கத்துக்கங்க. நீங்க பிளாசம் வியூ பார்ட்டிக்காக லொகேஷனை செலக்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? என்ன லொகேஷன் ஸ்பாட்டா? அப்படினா அத பத்தி எங்க அப்பா என்கிட்ட நிறையவே சொல்லிருக்காரு. ஏதாவது ஒரு கம்பெனி பிளாசம் வியூ பார்ட்டியை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த கம்பெனி ஒரு இடத்தை செலக்ட் பண்ணும். அதை செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வருவாரு. ஆமா ஆமா, இவன் ரொம்ப சரியா தான் சொல்றான். நான் உண்மையிலேயே அந்த வேலைக்காக தான் வந்திருக்கேன். ஆனா யாரு வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அவங்கள தான் அந்த கம்பெனி அனுப்புமா. இது எங்க அப்பா என்கிட்ட சொல்லிருக்காரு. அப்ப உங்க கம்பெனில நீங்க தான் விவோவா? அரா அரா. வாய மூடுங்க. இந்த இடத்தை நான் புடிச்சு வச்சிருக்கேன். இங்க யாராவது வர நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். கயத்தை புடிச்சு இழுக்காதன்னு சொல்றேன்ல, உனக்கு புரியலையா? சரி விடுங்க. கயத்தை புடிச்சு இழுக்காதன்னு சொன்னல, மறுபடியும் ஏன் அப்படி செய்யற? அப்ப காலால தள்ளவா? இவன் ரொம்ப தொல்லை பண்றானே. இப்ப நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, இந்த இடம் ஆக்ஷன் கம்பெனி சேல்ஸுக்கு சொந்தமானது. இங்க என்ன தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது, புரியுதா? இந்த மரத்தடியை நீங்க எப்போ வாங்குனீங்க? நாங்க இந்த இடத்த விலை கொடுத்து வாங்கல, ஆனா நாங்க புக் பண்ணி வச்சிருக்கோம். யார் முதல்ல வந்து இடம் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இடம் சொந்தம், புரியுதா? கேட்டுக்கங்கப்பா. சொட்டாப்பா. என்ன சரி, இந்த இடத்துல நான் ரவுண்ட் போட்டு இது எனக்கு தான் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஓகே, நானும் ஒரு வட்டத்தை போடுறேன். இது என்னோட இடம். இது என்னோடது. ஏன் பையன், ஏன் இப்படி வேஸ்டா கோடு போட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இடம் பிடிக்கணும்னா இந்த மாதிரி பெருசா ஒரு டப்பா போட வேண்டியதானே? ஒரு வீட்டை வரைஞ்சு முடிச்சிட்டா. இதுதான் எங்க வீட்டுடைய ப்ளூ பிரிண்ட். இருங்க, விளக்கமா விளக்கி சொல்றேன். வீட்டுடைய என்ட்ரன்ஸ் கிழக்கு பக்கம் இருக்கும். அப்புறம் இது ஈசானி மூலை. இதுக்கு பக்கத்துல டைனிங் ரூம். எப்படி இருக்கு நீ? உனக்கு இது பிடிச்சிருக்கா? அப்புறம் இதுதான் என்னுடைய பெட்ரூம். அந்த பக்கம் இருக்கிறது தான் ஸ்டடி ரூம். அதுதான் பாத்ரூம். அப்புறம் இது டாய்லெட். உங்க டாய்லெட்ட ஃபர்ஸ்ட் போனி பண்ணதுனா இந்த காலத்து பசங்க ரொம்ப தொல்லை பண்றாங்களே. நான் எனக்கு ஒரு இடத்தை புடிச்சிக்கிறேன்ப்பா. இது மொத்தமா எனக்கு தான். இப்போ இதுக்குள்ள இருக்கிற இடம் எனக்கு தான் சொந்தம். யார கேட்டு ஏன் இடத்துல உட்கார்ந்து மூக்க நோன்றீங்க? எந்திரிங்க ஃபர்ஸ்ட். நீ என்ன சொன்னாலும் நான் இந்த இடத்தை விட்டு நிச்சயமா வெளியே வர மாட்டேன். கோட் சூட்லாம் போட்டு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற சின்ன பையனை ஏமாத்தலாமா? மரியாதையா நீங்க எல்லாரும் உங்களோட வீட்டுக்கு போங்க. என்னது
இங்க பாருங்க பசங்களா, அழக்கூடாது அழக்கூடாது. நான் சொல்றத கேட்கணும். உங்களுக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி தரேன், சரியா? அங்கிள் அங்கிள் நீங்க இந்த பக்கமா வெளிய போலாம்னா சரிப்பா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நன்றி தேங்க்ஸ் எல்லாம் இல்லையா? சரி சரி சொல்றேன், நன்றி. நல்லது. நான் எப்படியாவது இந்த பசங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயாகணும். இப்பன்னு பார்த்து எனக்கு பயங்கரமா வயிறு கலக்குது. என்ன பண்றது? இங்க வேற இவ்ளோ கூட்டமா இருக்கே. தம்பி ஒரு நிமிஷம் இங்க பாரு. என்னங்கண்ணா? ஒரு சின்ன உதவி. எனக்கு பதிலா கொஞ்ச நேரம் நீ அந்த இடத்துல போய் உக்காந்துக்கிறியா ப்ளீஸ்? எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரையும் சேர்க்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இந்த முக்குறீங்க? சொன்னேன், நான் இல்லன்னு சொல்லலையே. ஆனா இப்ப எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. கொஞ்ச நேரம் நீ உட்கார்ந்திருந்தா போதும் ப்ளீஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுப்பா. வேலை வரும்போதுதான். சரி போயிட்டு வா. ப்ளீஸ் போய் உட்காருப்பா. சரி சரி. தேங்க்யூ தம்பி, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா இந்த இடம் இப்ப எங்க பாதுகாப்புல இருக்கு, அதனால உள்ள எல்லாம் வரக்கூடாது, வெளியவே நிக்கணும். இந்த பசங்களோட போராட முடியலையே. Thank you uncle. இங்க உட்கார்றதுக்கான முழு அதிகாரமும் உங்களுக்கு இருக்கு. ரொம்ப நன்றிப்பா. சரி நாங்க கிளம்புறோம். பை. பத்துமா உரிமையோட அப்புறமா வரேன். முதல்ல கிளம்புங்க, ஆனா திரும்பி வரவே வராதீங்க. இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு செலவா? வெளியில நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. எங்க நீ மழையில எங்கேயாவது மாட்டிக்குவியோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். அதனாலதான் நம்ம சின்சான் பொறுப்பா வீட்டுக்கு வந்து கரெக்டா சேர்ந்துடுறான். நீ ரொம்ப நல்ல பையன். ஹலோ, அது ஒண்ணும் இல்ல சார். இன்னைக்கு பயங்கரமா மழை பெய்யறதுனால அந்த பிளாசம் பார்ட்டியை கேன்சல் பண்ணியாச்சு. நீங்க அதனால வீட்டுக்கு போயிடலாம் சார். ஓகே சார். இமிச்சி கூட போட்டியிடுங்க. ஹே ஷின்சான், என் கூட சும்மா விளையாட வரியா? என்ன மன்னிச்சிருமா, என்னால பொண்ணுங்க கூட எல்லாம் சும்மா விளையாட முடியாது. நான் ஒரு பொண்ணுங்கிறதுனால என்ன இலக்காரமா பாக்குறியா? நான் எந்த அளவுக்கு பலசாலின்னு உனக்கு தெரியாது. இப்ப பாரு. இந்த பாறைக்கடியில எத்தனை புழு பூச்சிகள் இருக்கு பாரு. அட ஆமாப்பா. சரி வா, நம்ம சும்மா விளையாடுவோம். என்ன சொன்னாலும் விட மாட்டா போல இருக்கு. அச்சச்சச்சச்சோ, இந்த தோள்பட்டை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கே. இப்ப என்னதான் பண்ணணும்ங்கற? ஓ டேஸ்டா இருக்கும் போல இருக்கே. இன்னைக்கு ஸ்பெஷலா இருக்க போகுது. ஆமா, ஷின்சான் எங்க போனா? தர்பூசணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னா இன்னும் ஆளு காணுமே. இவனை தேடுறதே பெரிய வேலையா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னால சும்மா விளையாட முடியாதுன்றதுனால பொண்ணு மாதிரி சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். யார் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறாங்க சொல்லுங்க பாப்போம். எந்த வித்தியாசமும் தெரியல, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ஆடுறீங்க. அம்மா, யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணு தான் எப்போ தர்பூசணி எடுத்து போவோம். நான் இந்த மாதிரிலாம் ஒண்ணும் பண்றவ கிடையாது. ஓஹோ, தர்பூசணி காணாம போனதுக்கு இப்படி ஒரு கதை வேற இருக்கா? அப்படின்னா இந்த போட்டியில வெற்றி தோல்வி யாருதுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே. விளையாட்டெல்லாம் போதும், முதல்ல கையை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. ஆமா, சுவையா இருக்கு. நானும் சாப்பிடலாமா மேடம்? கூச்சப்படாம எவ்வளவு வேணும்னாலும் கேட்டு சாப்பிடு.